இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் நிற்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படிய இந்த நாளிலே ஏவினார். கடந்த நாள் வரை அதுதான் அடுத்த வாரம் தொடரும். ஆனால் கடந்த நாள் வரையும் நம் இந்த அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை அற்புதங்களை செய்து வருகிற கர்த்தரையும், அற்பமான பறவைகளை கொண்டும் மீன்களை கொண்டும் மரங்களை கொண்டும் உணங்கிய கோல்களை கொண்டும் அத்திப்பழ அடையை கொண்டும் உப்பை கொண்டும் துப்பலை கொண்டும் மண்ணை கொண்டும் செய்கிறதையும் நாம் பார்த்தோம். அதுபோல அற்பமான மனிதர்களாகிய ஒரு அடிமை பெண்ணை கொண்டும் அற்பமாய் எண்ணப்பட்ட பலகீனமாய் எண்ணப்பட்ட கிதியோனை கொண்டும் பிரைஸ் தி லார்ட் ஒதுக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஜெப்தாவை கொண்டும் நிந்திக்கப்பட்ட அன்னாளை கொண்டும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்த்தோம். அதுபோல பிரைஸ் தி லார்ட் சிறியவனும் எளியவனும் சிறிய கோத்திரத்தில் பிறந்தவனும் கழுதைகளுக்கு பின்னால் போய்கொண்டிருந்தவனுமாகிய சவுலையும் கொண்டு தேவன் அந்த தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்ச நாள் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையானவைகளை செய்தார். இது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இதையே திரும்ப திரும்ப கேட்ட செய்தியவே கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்கணும். நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் இந்த உலகத்தில் மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவங்க நினைப்பில் மாற்றம் வரணும். உங்களுடைய நினைவுகளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் உண்டாகணும். என்ன மறுரூபம் உண்டாகணும்? என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும்? நான் அற்பமானவனாயிருந்தாலும் கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பம் என்னை ஒதுக்கினாலும் என்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். என் தேசம் என்னை ஒதுக்கினாலும் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்கிறார். என் கோத்திரத்திலே என் ஜாதியிலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், என் சமுதாயத்திலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் என்னை கொண்டும் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். நான் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய் அல்லது நிராகரிக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும் பிரைஸ் தி லார்ட் என்னை கொண்டும் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆகையினால் நான் கர்த்தருடைய கரத்திலே விசேஷித்தவன். இந்த சிந்தையில் நீங்கள் உயரணும், பெருகணும். மேலான சிந்தை நமக்கு வேணும். என்னை கொண்டும் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர், எனக்கும் அவர் செய்வார், என்னை கொண்டு மற்றவர்களுக்கும் அவர் என்ன செய்வார்? மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அதற்கு நடுவில் இன்றைக்கு நான் கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருந்த போது அவருடைய அந்த அதிசயமான அல்லது ஒரு ஆச்சரியமான ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். கூடுதல் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறதுலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிரியைகள் எப்படி இருக்குதா? ஆச்சரியமானவைகளாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கு? ஆச்சரியமானவைகள், விஸ்மைப்பிக்கின்ற பிரவர்த்திகளான அவன் பிரவர்த்திகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் ஆச்சரியப்படுகிற விதங்களிலே அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னென்ன காரியங்களை எப்படி செய்கிறாருங்கிற இன்னைக்கு ஒரு பெரிய மெசேஜ் இல்லை. ஆனால் தேவன் என்னென்ன காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறார், அதை அறிஞ்சு பார்க்கும்போது அவர் எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம். How amazing he is. Praise the Lord. His wisdom is so amazing. அவனுடைய பரிஞானம், அவனுடைய சர்வஞானம், அவனுடைய சக்தி, அவருடைய பலன், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. யோசித்து கூட பார்க்க முடியாது. அதை நான் அங்கங்கே 1-2 சொன்னேன். இன்னைக்கு ஒரு சின்ன லிஸ்ட் எனக்கு வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். He is amazing in his acts. அவருடைய பிரவர்த்திகளிலே அவன் நம்மை விஸ்மைப்பிக்கின்ற ரீதியிலே பிரவர்த்திக்கின்ற கர்த்தாவான். அவர் செயல்களில் ஆச்சரியமானவர். அவருடைய செயலை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அவர் எப்படிலாம் செயல்படுகிறார், எப்படிலாம் எங்கனேக்க நம்முடைய கர்த்தாவை பிரவர்த்திക്കുന്നோ അവൻ്റെ ஞானம், അവൻ്റെ ஞானത്തിൻ്റെ അന്തസ് എത്രത്തോളം, അവരുടെ ஞானத்தின் ஆழம்
எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷன் ஒரு அம்மையுடைய கற்பத்தில் உருவாகும் பொழுதே அவனுடைய எலும்புகளை வரைக்கும் அவர் அறிந்திருக்கிற, அதை வளரச் செய்கிற ஞானம் உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு வசனம் சொல்லி பாயிண்ட் மட்டும்தான் இன்னைக்கு மெசேஜ். நம் தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத இதை நீங்கள் யோசித்து வீட்டில் போய் தியானித்து நீங்கள் தான் செய்தியை உண்டாக்கணும். நீங்கள் ஒன்று முதல்ல பார்த்தோம்னா சங்கீதம் 139:16 சங்கீர்த்தனம் 139:16 பிரைஸ் த லார்ட். அங்கே நம்ம பார்ப்போமானால் சங்கீர்த்தனக்காரன் சொல்லுகிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. മലയാളത്തിലും കൂടെ ഒന്ന് വായിക്കാം. ഞാൻ പിണ്ഡാകാരമായിരുന്നപ്പോൾ നിന്റെ കണ്ണ് എന്നെ കണ്ടു. നിയമിക്കപ്പെട്ട നാളുകളിൽ ഒന്നും ഇല്ലാതിരുന്നപ്പോൾ അവയെല്ലാം നിന്റെ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നു. പ്രൈസ് ദ ലോർഡ്. அவைகளெல்லாம் ஒரு புஸ்தகத்தில், அதாவது நாம தாயின் கற்பத்திலே ஒரு மனுஷனுடைய உருவாக்குதல எப்படிலாம் அவன் உருவாக்கப்படுகிறான் என்பதை வரைக்கும் அவர் செய்கிற செயல்களிலே அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் உண்டாக்குகிற கர்த்தர், எவ்வளோ உண்டாக்கி வச்சிருக்கிற கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமானவர் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில், நான்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன அவர் பெரிய அதிசயங்களை செஞ்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சர்வசாதாரணமாக ஒன்று யோசித்து பாருங்களேன். நம்ம உறங்கி கிடந்தாலும் நம்முடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்கிறாரே. நம்ம உறங்குற மாதிரி இருதயமும் ஒரு 10 நிமிஷம் உறங்குச்சுன்னா என்ன ஆகுமா? நானும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நல்லா அப்படி துடிக்கிறதுலாம் இல்லை. அனங்காமல் 10 நிமிஷம் இருக்கிறேன்னா என்ன, அதுதான் என்னது, அவ்வளோதான், முடிஞ்சது. யோசித்து பாருங்க, தாயின் கற்பத்திலே அந்த துடிக்கிறது, அது பிடைக்கிறதுல துடிக்கின்றது, தாயின் கற்பத்தில் அம்மையோட உதரத்தில் கற்ப பாத்திரத்தில் ஆமீன் துடிக்க ஆரம்பிச்ச இருதயம், நம்ம எப்போவாவது அதை ஸ்க்ரூ கொடுத்து நீ துடின்னு சொன்னோமா, துடிச்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறோமா? இல்லை. என்ன அது வேலையா எவ்வளவு அழகாக கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறார், எவ்வளோ அழகாக செய்ய வச்சிருக்கிறார். அது என்னைக்கு நிற்குதோ அன்னைக்கு நம்முடைய லாஸ்ட் நாள் இல்லை? பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அதிசயமாய் நம்முடைய பிரைனை கர்த்தர் படைச்சிருக்கிறார் பாருங்களேன். நான் எவ்வளோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க டைம் இல்லைங்க. நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்க, நீங்களே உண்டாக்கப்பட்ட விதத்திலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமான விதமாய் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கையை பாருங்களேன், ஒரு இந்த கையை பாருங்க, மூளை பிரைனை பாருங்களேன், பிரைன் தலைச்சோறுன்னு பிரைன் அது என்னெல்லாம் யோசிக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். இருதயம் துடிக்குது, அதே நேரத்தில் இருதயம் சிந்திக்கவும் செய்யுது. இல்லை, இங்கே இருதயத்தில் நினைக்கிறோம்ல, இங்கேயும் சிந்திக்கிறோம், இங்கேயும் நினைக்கிறோம். அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவர் தமது கிரியைகளிலே ஆச்சரியமான, அவன் தந்த பிரவர்த்தியில் விஸ்மைப்பிக்கின்ற கர்த்தாவான, விஸ்மைப்பிக்கிற ரீதியிலே, ஆச்சரியமேறிய ரீதியிலே, அற்புதகரമായ ரீதியிலே அவன் பிரவர்த்திக்கின்ற கர்த்தாவு. ஒன்றல்ல, நம்மெல்லாம் அவ்வளோ அதிசயமாக இருக்குங்க. அப்படி காற்று அது பாட்டில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ள லங்ஸுன்னு ஒன்று, நுரையீரல்னு ஒன்று கொடுத்துருக்காருங்க. என்ன இருக்கு உள்ள? ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது. அசுத்தமான காற்று உள்ளே போகுது. யோசித்து பாருங்க, அதில் எதை மட்டும் இது எடுக்குது? ஆக்சிஜனை மட்டும் என்ன செய்யுது? எடுத்துக்கிடுது. அது இல்லாமல் மற்ற எல்லா காற்றுகளையும், அதனுடைய அசுத்தங்களையும் அது வெளியே தள்ளுகிறது. எவ்வளோ ஆச்சரியமாக அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லங்ஸு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், போதும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா உன் வேலை என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு இல்லை? அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளோ அதிசயமானவர்,
இதை போல ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் கர்த்தர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஜீவிதத்திலே கிரியை செய்கிற தேவன், என்ற ஜீவிதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே பிரவர்த்திக்கின்ற கர்த்தாவு, அல்லேலூயா, ஆமென். அவன் அற்புதனாம் மந்திரியான, ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவன், ஆச்சரியங்களின் கர்த்தராய் இருக்கிறார். இப்படி ஒன்று நம்ம படிக்கலாம் மகளா. அதே 139 நீங்கள் 1ஐயும் 2ஐயும் படித்து பாருங்களேன். அவர் நம்முடைய நினைவுகளை, அதே 134, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். യഹോവേ, നീ എന്നെ ശോധന ചെയ്ത് അറിഞ്ഞിരിക്കുന്നു. ഞാൻ ഇരിക്കുന്നതും എഴുന്നേൽക്കുന്നതും നീ അറിയുന്നു. എന്റെ നിരൂപണം നീ ദൂരത്ത് നിന്ന് ഗ്രഹിക്കുന്നു. நிரூபணம் நீ தூரத்து. உங்க இருதயத்தில், உங்க சிந்தையில் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கீங்கிறத கர்த்தர் அறிகிறாராம். அப்ப முதல்ல நம்மை உண்டாக்கினதிலே அவர் ஆச்சரியமானவர். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவருடைய நினைவுகள், நம்முடைய நிரூபணம், നമ്മൾ എന്താണ് പുറത്തെ പറയാതെ നമ്മൾ എന്താണ് ആലോചിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്, അല്ലെങ്കിൽ സങ്കല്പിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നതെന്ന് മലയാളത്തിൽ പറയും. அதாவது என்னத்தை நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம், என்ன நினைவோடு இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சிந்தையிலையும் ஓடுகிற நினைவுகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சில நேரங்களில் வேதனையானதை சிந்திக்கல, பாவமானதை மட்டும் சிந்திக்காதீங்க. உங்களுடைய குறித்து நீங்கள் ஒருவேளை வேதனையாய் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய ஃபேமிலி என்னாகும், என்னுடைய மக்களை என்னாகும், என்னுடைய வருங்கால ஜீவிதம், பாவி ஜீவிதம் என்னாகும், நான் எப்படி இருப்பேன், எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிற கர்த்தர், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உனக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 3:20 நீங்க படிச்சு பாருங்க. நினைக்கிறதை, எபேசியர் 3:20 நினைக்கிறதை அறிகிற கர்த்தர் மாத்திரமல்ல, நினைக்கிறதற்கும் மேலாய் நமக்கு கிரியை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செல்ல வல்லவராகிய அவருக்கு. എന്നാൽ നാം ചോദിക്കുന്നതിലും നനയ്ക്കുന്നതിലും അത്യന്തപരമായി ചെയ്യുവാൻ നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയാൽ കഴിയുന്നവന് സഭയിലും ക്രിസ്തുയേശുവിലും എന്നേക്കും തലമുറ തലമുറയായി മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ല കണിങ്ങ. അത്യന്തപരമായി ചെയ്യുവാൻ നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന சக்தியால் കഴിയുന്നവன். நமக்கு செய்யறதுக்கு, நீங்க உங்க வேதனையா நீங்க எதையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, வேதனையாக நினச்சிக்கிட்டிங்கன்னா வேதனை தான் வரும். நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக கர்த்தர் செய்வாராம். அல்லேலூயா. எனக்கு என்னது தான் நடக்கும்? நல்லது நடக்கும். அவன் சொல்லியிருக்கார் பாருங்க. நீங்கள் வாயத்திலிருந்து ஜெபிச்சா தான், பிரார்த்திச்சா தான் பதில் தருவேன்னு சொல்லலை, நினைச்சாலே பதில் தருவேன்றார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி நல்ல ஒவ்வொரு நாள் நல்ல ஆரோக்கியமும் பலனும் கிடைச்சா நல்லாயிருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜோலி கிடைச்சா நல்லாயிருக்கும், ஜோலியில் ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஏதாவது நீங்கள் நினைக்கிறதிலும் அதிகமாய், எப்படிங்க நினைக்கிறதிலும் அதிகமாய் அவர் நமக்கு செயல்படுவதற்கு, கிரியை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அதை நீங்கள் ஒரு சங்கீதத்தில் அதை நீங்கள் படிக்கலாம். 34 சங்கீதம் 7 சங்கீதம் 30 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37 அவர் 4ஆம் வசனம், சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையும் உனக்கு அருள் செய்வார்.
நான் கர்த்தர் யாருன்னு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு அவர் எப்படி ஆச்சரியமான தேவன் சொல்லி சில வசனங்களை நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் இந்த வசனங்களை மட்டுமாவது எழுதி வச்சுக்கணும். வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, சங்கடம் வரும்போது இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும். மலையாளத்தில் வாய்ச்சால் யெகோவை തന്നെ രസിച്ചു കൊള്ളുക അവൻ നിന്റെ ഹൃദയത്തിലെ ആഗ്രഹങ്ങളെ இருதயத்திலே ஆக்கிரகங்களை நினைக்கு தரும். நீங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ, உன் இருதயத்தின் வேண்டுதல். ஒருவேளை நீங்க வாயை திறந்து சொல்லல, உங்களுக்குள்ள ஒரு பெரிய வேதனையான ஒரு பலகீனம் இருக்கு, வெளியே செய்ய வெட்கமா இருக்கு, ஆனா இருதயத்தில் நினைக்கிறீங்க, கர்த்தாவே என்னுடைய இந்த பகுதியில் இந்த இடத்துல வெளியே செல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கு கர்த்தாவே அப்படின்னு நீங்க இருதயத்தில் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அந்த இருதயத்தில் நீங்கள் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை போலும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கு அதிகமாக பதில் கொடுக்கிறார். சிந்தையில் நினைக்கிறதற்கும் பதில் கொடுக்கிறார், இருதயத்தில் வேண்டுதலுக்கும். இருதயத்தில் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே வேலை செய்கிறீங்கன்னு வச்சோமே, வெளியே சொன்னால் கஷ்டமாக இருக்கும். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே வேலை செய்கிறீங்க. அந்த இருதயத்தில் அந்த முழங்கால் போட்டால் தான் கர்த்தர் கேட்பார்ல, அழுதுகிட்டே ஜெபம் பண்ணார் தான் கர்த்தர் கேட்பாருலாம் எழுதலை. எப்பவும் ஃபாஸ்டிங் போட்டே ஜெபம் பண்ண முடியாது, எப்பவும் முழங்கால் போட்டே ஜெபம் பண்ண முடியாது, எப்பவும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண முடியாது, எப்பவும் வீட்லேயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் எப்பவும் பிரார்த்தனை பண்ணலாம். எப்பவும் முழங்கால் போட முடியாது, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது, ஆனால் எப்போ வேலை செஞ்சுக்கிட்டே கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதும் ஜெபிக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் ஜெபிக்கலாம். ஏது ஜோலி சமயத்தை நீங்களும் பிரார்த்திக்கலாம். ஏன்னா இருதயம் தானே ஜெபிக்குது, கண்ணும் கையும் தான் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளையே அவர் ஆச்சரியமானவர். நான் யோசித்து பார்ப்பேன், நான் நினைக்கிறத கூட அவர் பார்க்குறாருங்க. சோத்திரம். இன்னொரு காரியத்தையும் அவர் காண்கிறாராம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாத்திரையாகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பாருங்க. அதில் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், யாத்திரையா புறப்பாடு புஸ்தகம் 2:24. இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையில் அவங்க வீட்டுக்குள்ள, அவங்க அடுக்கலையில், அவங்க அங்கங்கே இருந்து பெட்ரூமில் இருந்து பெருமூச்சு விடுவாங்களாம். மலையாளத்தில் நெடுவீர்ப்புன்னு சொல்லி. யாத்திரையாகவும் 2:24. என் அருமையான சகோதரனை சகோதரியே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெளியே சொல்ல முடியாமல் நீ பெருமூச்சு விடுவன், உன்னுடைய வேதனைகளை நினைச்சாங்க. சொல்றார் பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தமாபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தெய்வம் அவருடைய நிலவிழி கேட்டு, நிலவிழின்னு மலையாளத்தில் இருக்கு, நெடுவீர்ப்பு. என்னதுங்க? நிலவிழி கேட்டு ദൈവം അബ്രഹാമിനോടും ഈസാക്കിനോടും യാക്കോബിനോടും തനിക്ക് നിയമിച്ച. நிலவிழின்னா சத்தமா ஜெபிக்கிறது, ஆனா நெடுவீர்ப்புங்கிறது வெளியெதிரே ஒரு பெருமூச்சு. தேவன் அவர்கள் பெருமூச்சையும் கேட்கிறார். என் அருமையான மகனே, மகளை, சகோதரனை, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறத மாத்திரம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். நினைவுகளை அறிகிறவர், உட்கார்தலை அழுகிறவர், எழுந்திருக்கிறதிலே அறிகிறவர், உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உன் எலும்புகள் வரைக்கும் நாட்கள் உருவாக்கப்படும் நாட்களையும் அவர் அறிந்திருக்கிற, ஆமீன், அதை உண்டாக்குகிற அதிசயமானவர், ஆச்சரியமானவர். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக எனக்கு செய்கிறவர், என் இருதயத்திலே வேண்டுதல்கள் நினைவுகளையும் கூட எனக்கு செய்கிறவர். இப்போ நீ இருதயத்தை நினைக்கிறார். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அவர் வேற என்னெல்லாம் நினைக்கிறார்? நீங்கள் இன்னொரு காரியம் பாருங்க, உன்னுடைய அலைச்சல்களையும் கண்ணீரையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். சங்கீதம் 56:8, சங்கீதம் 56:8 ஒன்று படிச்சு பாருங்க தெரியும். சங்கீர்த்தனம் 56:8. ஆமீன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அங்கே? பிரைஸ் த லார்ட். தேவன் அவர்கள் இல்லை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. നീ എന്റെ ഉഴച്ചലുകളെ എണ്ണുന്നു, ഉളച്ചലുകളെ എണ്ണുന്നു, എന്റെ കണ്ണുനീർ നിന്റെ തുരുത്തിയിലാക്കി വെക്കണമേ, എന്റെ കണ്ണിന്റെ തുരുത്തിയിലാക്കി വെക്കണമേ, അത് നിന്റെ പുസ്തകത്തിൽ ഇല്ലയോ? ஆமென். கண்ணீரின் புஸ்தகம். என்ன அற்புதமான தேவன். உன் கண்ணீரை கண்டோன்னு இந்த உலகத்தில் யாருமே உனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நீ வேதனையோடு உட்காந்து அழும்போது பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லிட்டு போங்க, கல் அழுதுகிட்டு இருக்காம்பா, நடிக்கிறா அப்படிம்பாங்க.
ஆனால் நீ வேதனையில் வடிக்கிற கண்ணீரும் அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தர் ஆச்சரியமானவர். நான் வடிக்கிற கண்ணீர் முதலாய் அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் வடிக்கிற ஒருவேளை இனியும் நான் வடிக்க போகிற அந்த கண்ணீர் வரைக்கும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நம்முடைய அலைச்சல்கள், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு அலைகிறோம் இல்லை, எவ்வளவு நடக்கிறோம். உன்னுடைய நடைகளை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். நீ எவ்வளவு நடந்து 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 ஒரு 100 ரூபா சம்பாதிக்க, ஒரு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீ நடக்கிற நீ ஏறுற இறக்கம், ஏறுகிற கேற்றம், ஏறுகிற இறக்கம், சில நேரம் நீ விழுகிறது, நீ தடுமாறி கீழே விழுவது. ஆமேன். உன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் காண்கிறார். உன் அலைச்சல்களை, உன் நடைகளை கர்த்தர் ஆமேன் பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, நானே தான் எல்லாத்துக்கும் நடக்கணுமா? நான் தான் மார்க்கெட்டுக்கு நடக்கணுமா? நான் தான் ரேஷன் கடைக்கு நடக்கணும்? நான் தான் வேலைக்கு போகணுமா? நான் தான் விறகுக்கு போகணுமா? பிரைஸ் எல்லாம் நான் தான் அந்த வீட்டில் எல்லா காரியத்திற்கும் நடக்கணுமா? உன் அலைச்சல்கள் எல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் முடியாத சூழ்நிலை நீ அழுது கொண்டே போகும்போது எல்லாம் என்ன கணக்கு வைக்கிறாரா? எவ்வளோ ஆச்சரியமான தேவன்! அது மாத்திரமல்ல மக்களே, நீங்கள் இதற்கு நடுவிலும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய நாம மகத்துவத்திற்காக நீங்கள் தெரியாமல் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்திருந்தால் அவர் எவ்வளோ ஆச்சரியமானவர். நீங்கள் எடுத்து படிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Matthew 10:42. மத்தாயு சுவிசேஷம் 10:42 என்ன எழுதியிருக்கு பாருங்க. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ശിഷ്യൻ എന്ന് വെച്ച് ഈ ചെറിയവരിൽ ഒരുത്തിന് ഒരു പാനപാത്രം തണ്ണീർ മാത്രം കുടിക്കാൻ കൊടുക്കുന്നവന് പ്രതിഫലം കിട്ടാതെ പോകില്ല എന്ന് ഞാൻ സത്യമായിട്ട് നിങ്ങളോട്. ഒരു ഗ്ലാസ് தண்ணீர் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம், அதாவது தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக நீ செலவு பண்ணுகிற ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி வரைக்கும் கணக்கு வச்சு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம யார்கிட்டயாவது ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனால் அது என்ன, அதை பெருசாக ஞாபகம் வச்சுக்கிட்டா இருப்போம். ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி ஒரு கடையில் கேட்குறோம், கொடுக்குறோம், குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். உடனே டெய்லி போய் தேங்க்ஸ் சொல்லிகிட்டேவா இருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணீருக்கும் உனக்கு பிரதிபலம் கொடுக்கத்தக்கதாய் அதையும் கணக்கிலே ஆச்சரியமாய் எழுதி வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற எந்த காரியத்திற்கும் பிரதிபலம் நிச்சயமாய் உண்டு. ஒரு கிளாஸ் ஒரு பானபாத்திரம், ஒரு கலசம் பச்சை தண்ணிக்கே பலன் உண்டானால் நீங்கள் நடந்து வருவதும், வண்டிக்கு செலவு பண்ணுவதும், நீங்கள் தேவனுடைய ஊழியத்திலே உங்களுடைய கையினாலே நீங்கள் செலுத்துவதும் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். தண்ணீருக்கே அவர் பிரதிபலம் கொடுப்பாரானால் அதைவிட மற்ற எல்லா காரியத்திற்கும் பிரதிபலம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பாடுவதற்கு பிரதிபலன் தருவார். நீ வாயை திறந்து பைபிள் வாசித்தனா பிரதிபலன் தருவார். நீ ஜெபிப்பதற்கு பிரதிபலன் தருவார். நீ தேவனுடைய ஆமென் ஆராதனைக்கு நடந்து வருகிறாய், காசு இல்லாமல் அல்லன காசு நிறைய செலவு பண்ணி வர்ற ஒரு ஆராதனைக்கு அத்தனையும் தேவன் பிரதிபலம் கொடுக்கத்தக்கதாய் அவர் ஆச்சரியமானவர். உன்னுடைய ஒரு ஸ்டெப்பு கூட எழுதி வச்சிருக்கிறார். ஒரு அடி நீ எடுத்து வச்சனா கர்த்தருக்காக அதையும் கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான கர்த்தர் அவர். அது மாத்திரமா, நீ பிரைஸ் தி லார்ட், உன் தலையில் உள்ள ஒரு முடியை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். எதை எண்ணி வச்சிருக்கிறாரான்னு சொல்லுங்க. தலையில் உள்ள முடியை கூட அவர் எண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு அதே 10 தான் 29, 30 மட்டும் கூட போட்டால் போதும். அதே 10 பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. 29, 30 நம்ம ஒன்று பார்க்கலாம். ஆமென். அது கூட வேண்டாம், 30 மட்டும். உங்கள் தலையில் உள்ள முடிகளெல்லாம், மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னால் நீங்களுடைய தலையில் ரோமமும் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஓரோ ரோமமும், தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும்
எவ்வளோ ஆச்சரியமான கர்த்தர் நம்முடைய தேவன் ஐயா. நம்ம சீப்பில் இழுக்கும்போது ஒரு 10 முடி வந்துட்டுனா பயங்கரமாக சங்கடப்படுவோம்ல. ஒருவேளை வயசானதுனால சங்கடப்பட மாட்டீங்க, இல்லைனாலுமே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். 10 முடி உன் தலையிலிருந்து விழுதுன்னா கூட அவர் அறியாமல் விழுவதில்லை. அல்லேலூயா. தலையில் உள்ள முடியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியானால் உன் வீட்டில் என்னது தேவைன்னு அவருக்கு தெரியாதா? என்ன தேவைன்னு தெரியாதா? நான் ஏற்கனவே ஒரு காரியம் சொன்னேன், அதையும் சேர்த்து இதில் சொல்லிடுறேன். கிதியோனு வீட்டில் நிறைய காளமாடு இருந்ததுன்னு சொன்னேன். அதில் ஒரு காளமாட்டு 2வது காளமாட்டுக்கு வயசு எத்தனைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25 வசனம். அதெல்லாம் எழுதிக்கங்க, இதெல்லாம் ரகசியம். ஒருவேளை சின்ன சின்ன காரியம்தான், ஆனால் என் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிற காளை, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கிதியோனுடைய வீட்டில் உள்ள காளமாட்டின் அன்று ராத்திரியிலே கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അന്ന് രാത്രി യഹോവ അവനോട് കൽപ്പിച്ചത്, നിന്റെ അപ്പന്റെ ഇളയ കാളയെ 7 വയസ്സുള്ള 2ാമത്തെ കാളയെ കൊണ്ടുചെന്ന് നിന്റെ അപ്പനുള്ള ബാലിൻ ബലിപീഠം ഇടിച്ച് അതിനരികെ அசேர பிரதிஷ்டை போதும் நல்லா கவனிக்கணும். இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிற காளைகளுக்கு வயதை கர்த்தர் அறிந்திருப்பது உண்மையானால், உன் வாழ்க்கையில உன்னுடைய வயதை தேவன் அறிவார், உன் பிள்ளைகளின் வயதை கர்த்தர் அறிவார். அந்தந்த வயதிலே தேவையான நன்மைகளை, பலத்தை, கிருபையை கர்த்தர் உனக்கு கூட்டி தருவதற்கு அவர் அதிசயமும் ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். எப்பா நம்ம ஆண்டவர் யாருங்க? நம்ம வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சு கூட அவருக்கு வயசு தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை நாள் அடை வச்சு, எத்தனை நாள் இறக்கணும், எத்தனை நாள். காளமாட்டினுடைய வயது கர்த்தர், காளைக்குரிய வயதை கர்த்தர் வயசு தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் உனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை ஆம்பளை பையன் இருக்கலாம். அவன் வேலைக்கு எப்படி கிடைக்கும், எத்தனை வயசில் அவன் செட்டில் ஆவான், அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும், அவனை எப்படி நான் படிக்க வைக்கிறது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. என் பொம்பளை பிள்ளை எப்படி படிக்க, எப்படி வேலை செய்ய, எப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பமாக நான் கர்த்தர் மாற்றுவாரா? நிச்சயமாய். உன்னுடைய வயது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தினுடைய அத்தனை பேர் வயசையும் தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் என்பதற்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி, வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஆச்சரியமானவர், அவர் ஆச்சரியமானவர். இன்னும் 1-2 உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவ்வளவும் அவர் கரிசனையா செய்கிறாருங்க, கேர்ஃபுல்லாக செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கேர்ஃபுல்லாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குகிறாரு. கண்ணை எப்படி உண்டாக்குனாரு ஒன்று பாருங்களேன். இந்த கண்ணு வெளியே பார்த்தா ஒன்றுமே தெரில, ஆனால் இது எப்படி நம்ம பார்க்குறத உங்கள் அடையாளம் காணுது பாருங்களேன். என்ன கலர்னு இந்த கண்ணுக்கு தெரியுது. ஸ்தோத்திரம். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட்டு கண்ணை கூட எடுத்து பாருங்க, அதில் வேறு ஒன்றும் இருக்காது, ஆனால் எப்படி அது ரெகக்னைஸ் பண்ணுது? நமக்கு இந்த 2 கண்களை கொடுத்தவர் ஆச்சரியமானவர். அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற அந்த கண்களும் ஆச்சரியமானவைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மாதிரி மனுஷன் ஒரு பிரெயின் எல்லாம் உண்டாக்க முடியாது. பிரெயின்னு சொல்லி உண்டாக்குவான் கம்ப்யூட்டரில், ஆனால் இதை மாதிரி உருவாக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஆகையினால தான் அவன் முடிய வரைக்கும் எண்ணி வைத்திருக்கிற ஒரு வேதனைகளை அறியாரோ, உன் கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிற உன்னை அறியாரோ? எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு. அவர் ஆச்சரியமான விதத்திலே உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். காளைகளின் வயதை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் உன் வயதை அறியாரோ? ஆகையினால வேதனைப்படாதே. உன் பிள்ளைகளின் வயசை அறியாரோ? அறிந்திருக்கிறார். ஆகையினால் சங்கடப்படாதே. தேவையான நடக்க வேண்டிய நேரத்தில் அவைகளை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறாராம். அவர் எப்படி ஆகாரம் கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு 2 வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க. எப்படி அவர் தண்ணிக்குள்ள ஓடுற மீனுக்கு கூட எப்படி ஆகாரம் கொடுக்குறாரா தெரியுமா? சங்கீர்த்தனம் 104 25 29 வரைக்கும் இருக்குங்க. அதில் 25 படிக்க வேண்டிய, வீட்டில் போய் படிங்க. சங்கீதம் 104 அங்கே 25 படிக்க வேண்டாம், 20 டைம் ஆகும். 104 சங்கீதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 26ஆம் வசனத்தை படிங்க.
26, 27. அதிலே சமுத்திரத்திலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள் உண்டு அப்படின்னு சொன்ன கர்த்தர் அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? அடுத்த வசனம் 27ஆம் வசனத்தில், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். വായിക്കാം. അതിൽ കപ്പലുകൾ ഓടുന്നു, അതിൽ കളിപ്പാൻ നീ ഉണ്ടാക്കിയ ലിവ്യാതാൻ ഉണ്ട്. തക്ക സമയത്ത് തീൻ തക്ക സമയത്ത് തീൻ കിട്ടേണ്ടതിന് ഇവയൊക്കെയും നിന്നെ காத்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. திமிங்கலம் அதாவது லிவியாதான் இல்ல, திமிங்கலம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்த்துருப்பீங்க. ஒரு திமிங்கலனுடைய ஆகாரம் எவ்வளவு சாப்பிடும் தெரியுமா? நம்மளை மாதிரி ஒரு 10 மனுஷனை முழுங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இந்த தண்ணீரில் கிடக்கிற அந்த திமிங்கலம் என்று சொல்லப்படுகிற பெரிய ஜீவன், தண்ணீரில் பெரிய ஜீவன் என்னதுதான் திமிங்கலம், தரையில் பெரிய ஜீவன் என்னது? ஆனை. என்னதுங்க? ஆனை வயிறு எப்படி இருக்கும்? இத்தனோண்டு இருக்கும், அப்படி தானே? அந்த வயிற்றுக்கே சோறு போடுகிற கர்த்தர், அல்லேலூயா, தண்ணீரில் திமிங்கலத்துக்கு அது எப்படி கொடுக்குறாரா? ஏற்ற வேளையில், தக்க சமயத்தில். நல்ல கவனிங்க, ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. சில நேரங்களில் திமிங்கலெல்லாம் அவர் நோக்கி காத்திருக்குமா. காலையில் என் ஆண்டவர் எனக்கு என்ன டிஃபன் தருவார், மதியம் எனக்கு என்ன ஆகாரம் தருவார், ராத்திரி எனக்கு என்ன சாப்பாடு தருவார்னு அவரை நோக்கி அவைகள் காத்திருக்கிறது. அது அதற்கு ஏற்ற வேளையிலே தக்க சமயத்திலே ஆகாரம் கொடுத்து வழி நடத்துகிற கர்த்தர் உன்னுடைய என்னுடைய ஆச்சரியமான தெய்வம், அதிசயமான தெய்வம், அற்புதனாகிய கர்த்தர். ஆமென். அப்படியானால் உன்னுடைய தேவைகளை ஏற்ற வேளையிலே தக்க சமயத்திலே உன்னுடைய தேவைகள், உன் பிள்ளைகளுடைய தேவைகள், உன் பிள்ளைகளின் தேவைகள், உன்னுடைய சரீரத்திற்கு தேவையான ஆரோக்கியம், சுகம், பலன், ஆமென், தேவையான வருமானம், பிள்ளைகளின் படிப்புக்கு தேவையான காரியம், எல்லாவற்றையும் சத்துருக்களுக்கு விரோதமாய் செய்ய வேண்டிய யுத்தம் அனைத்தையும் என்ன நேரத்தில் என்ன செய்யணும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறதிலே ஆச்சரியமானவர். திமிங்கலங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், யானைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு சான் வயிற்றாகி இருக்கிற எனக்கு அவர் ஆகாரம் கொடுக்க மாட்டாரோ? சந்ததிகளுக்கு கொடுக்க மாட்டாரோ? அவர் நம்மை போஷிப்பதிலே ஆச்சரியமானவர். உலகத்தில் அத்தனை சிருஷ்டிகளை, அதே இன்னொரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட 147 9, 147 நீங்கள் 9 படித்து பாருங்க தெரியும். அவர் திமிங்கலங்களுக்கு மாத்திரமல்ல, யானைக்கு மாத்திரமல்ல, 147 உண்டு 9, கரையில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராமா. അവൻ മൃഗങ്ങൾക്കും കരയുന്ന കാക്ക കുഞ്ഞുങ്ങൾക്കും അതതിന്റെ ആഹാരം കൊടുക്കുന്നു. പറയാലോ, மலையாளத்தில் சோத்திரம் அந்த ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா மிருகங்களுக்கு கொடுக்குற ஆகாரத்தை காக்கா குஞ்சுக்கு கொடுக்க முடியாது. காக்கா குஞ்சுக்கு கொடுக்குற ஆகாரத்தை மிருகத்துக்கு கொடுக்க மாட்டாரு. எவ்வளோ ஆச்சரியமா தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஆகாரத்தை படைச்சிருக்கிறாரு. இது நீ இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு. எவ்வளோ ஆச்சரியமான கர்த்தர் நம்ம ஆராதிக்கிறோங்க. அப்போ காக்க குஞ்சுகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர் இல்லையா? என்னென்ன மிருகங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு வைத்திருக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர் இல்லையா? திமிங்கலங்களுக்கு, லிவியாதானங்களுக்கு ஆகாரம் எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு அறிஞ்சு வச்சிருக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படியானால ஏன் வயிற்றுக்கோ என்னுடைய பிள்ளைகளின் வயிற்றுக்கோ என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன ஆகாரம் கொடுக்கணும் என்பதை எனக்கு ஆண்டவர் கிருபையாய், ஆச்சரியமாய் என்னை போஷிக்கிற கர்த்தர் அதற்கு ஆகாரம் கொடுக்கிறது போல எனக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். திமிங்கலம் சாப்பிடுற ஆகாரத்தை நம்ம சாப்பிட முடியுமா? யானை சாப்பிட்றத நம்ம சாப்பிட முடியுமா? காக்கா குஞ்சு சாப்பிட்ற செத்த எலியை நம்ம சாப்பிட முடியுமா?
மனுஷனுக்கு அது இதுக்கேற்ற ருசி உள்ள ஆகாரத்தை நமக்கு பதார்த்தங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன ஆச்சரியமான தேவன்! நம்மை போஷிப்பதிலே அவர் ஆச்சரியமானவர், நமக்கு தேவையானவைகளை கொடுப்பதிலே அவர் ஆச்சரியமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகையினால தான் ஸ்தோத்திரம் எல்லா காரியத்திலையும். அது மாத்திரமில்லை, இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு இந்த இது கணக்கிடுறாங்க சயின்டிஸ்ட். பிரைஸ் த லார்ட். அது அந்த வானமண்டல வெளியில், அது என்ன ஒரு இங்கிலீஷில் ஒரு வாக்கு வர இல்லை, அந்த ஆகாய மண்டலத்தில் கோடி என்னது கரெக்ட், கேலக்ஸி, மில்கி வே சொல்லுவாங்க. அந்த ஆகாய மண்டலத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குதான். அதுக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்கார். எவ்வளோ ஞானம் உள்ளவர்! சங்கீர்த்தனம் 147:4 சங்கீர்த்தனம் இதை 147:4 வசனத்தை ஒன்று படித்து பாருங்க, தெரியும். சங்கீதத்தில் அதானே, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். അവൻ നക്ഷത്രങ്ങളുടെ എണ്ണം നോക്കുന്നു, അവയൊക്കെയും പേർ വിളിക്കുന്നു. அதே தான் நமக்கும் சொல்லி இருக்கு. தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான கர்த்தரை கரங்களை தட்டி நன்றியோடு கூட உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனவர், உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தரவர். யார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் கோடிக்கணக்கான ஆமேன் பிரைஸ் அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் பெயர் வைத்து இருக்கிறார். சோத்திரம்! உனக்கும் எனக்கும் பெயர் வைத்து அழைக்கிற கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர்! அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை உருவாகும் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். என்ன வேதனையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சின்ன சாமுவேலனுடைய பெயரையும் சொல்லி கூப்பிடுவார். சின்ன சாமுவேலை சொல்லும் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுவார். பெரிய சகைவை ஆம்பேன் அத்திமரத்தின் மேல் ஏறி இருக்கிற சகைவே கீழே இறங்கி வான்னு சொல்லுவார். சகைவனுடைய பெயரை சொல்லியும் கூப்பிடுவார். பிரைஸ் தி லார்ட். உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர் அல்லவா? இந்த உலகத்திலே ஹல்லேலூயா, நம்மை அநேகர் மறந்து போகலாம், நம்முடைய பெயரை மறந்து போகலாம், நம்மிடத்தில் வாங்கி தின்ன நம்முடைய பிள்ளைகளே கொஞ்ச நாளான மறந்து போகலாம், அல்லது நான் பேர பிள்ளைகளே உங்களை மறந்து போகலாம். உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அண்ணன் தம்பிகள் சேட்டன் அணியன் ஆமன் சேட்டத்தை அணியத்தி சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்து போகலாம். ஆனால் உங்களுடைய பெயரை கூட மறக்காதபடி பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பெயரை ஆமன் நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்தது கர்த்தர் அவர்களை சொல்லி அழைக்கிறது போல உங்களுக்கும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சர்வ ஞானியையும் சர்வத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தரையும் நாம் ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன், இப்ப இதெல்லாம் நீங்க ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்தி பாருங்க. எலும்புகள், என்னுடைய எலும்புகள் உருவான நாள் முதலாய் கருவிலே என்னை காண்கிறவர் எவ்வளோ ஆச்சரியமானவர். எனக்கு இப்படி இருந்தால் தான் அந்த விரல் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைச்சிருக்கிறாரு. கண் எப்படி இருக்கணும்னு எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இங்கே வச்சிருக்கிற கண்ணை தூக்கி இது வெளியே தள்ளி வச்சுருந்தாருன்னா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? மூக்கை தூக்கி பின்னால் வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அதை எங்கே வைக்கணும், எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியானால் எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையுமே செய்யலைன்னு சொல்லாதீங்க. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாமல் எண்ணி வைத்து இருக்கிறவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். உனக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவர், உன் வயதை அறிந்திருக்கிறவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். உன் பிள்ளைகளுடைய வயசையும் அறிந்திருக்கிறவர் ஆச்சரியமானவர். ஏற்ற வேளையிலே அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அதிரதின் காலத்திலே தக்கதாய சமயத்திலே அவரவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறவர் ஆச்சரியமானவர்.
திமிங்கலங்களுக்கு என்ன ஆகாரம் தேவைன்னு கொடுக்கிறார், காக்க குஞ்சுகளுக்கு என்ன ஆகாரம் தேவைன்னு கொடுக்கிறார். அப்படியானால் உன் ஆண்மகனுக்கு என்ன தேவை என்பதை அவர் கொடுப்பார், உன் பெண் மகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் கொடுப்பார், உனக்கு என்னது தேவை அவசியம் என்பதை அவர் கொடுப்பார். ஏனென்றால் அடுத்து அதுதான் சொல்லியிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், எனக்கு எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32 சொல்லுது. எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஆனால் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு என்ன தேவை, கற்பத்தில் இருக்கும்போது என்ன தேவை, விழுந்த உடனே என்ன தேவை, வளரும்போது என்ன தேவை, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா അറിഞ്ഞിരിക്കാർ. ഈ വകയൊക്കെയും ജാതികൾ അന്വേഷിക്കുന്നു, സ്വർഗസ്ഥനായ നിങ്ങളുടെ പിതാവ് ഇതൊക്കെയും നിങ്ങൾക്ക് ആവശ്യമെന്ന് അറിയുന്നുവല്ലോ. Praise the Lord. நமக்கு புசிப்பதற்கு என்ன தேவை, குடிப்பதற்கு என்ன தேவை, உடுத்துவதற்கு என்ன வஸ்திரம் தேவை, எவ்வளவு வஸ்திரம் தேவை, எப்படிப்பட்ட வஸ்திரம் தேவை, புசிக்கவும் குடிக்கவும் உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் எடுக்கவும் எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஹல்லேலூயா நம்மை படைச்ச கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து வைத்து இருக்கிற ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நீ தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேட வேண்டியதை தேடு. ஆதியம் தெய்வ ராஜ்யம் அதன் நீதி அன்வேஷிப்பின். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பரலோகத்தை தேடு, மற்றதெல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. சங்கீதக்காரன் அது நல்லா புரிஞ்சிருக்கிறாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தான் சொல்லுறாரு. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு முன்னால போகும், நான் அதுக்கு பின்னால போவேன்னு சொல்லலை. அது எனக்கு பின்னால வந்துகிட்டே இருக்கும். எப்போ நான் ஜீவனுள்ள தேவனை பின்தொடரும் போது, இஃப் ஐ ஃபாலோ தி லிவிங் கிரைஸ்ட், இந்த கிரேஸ் அண்ட் குட்னஸ் வில் ஃபாலோ மீ. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீ திரும்பி பார்க்கவே வேண்டாம். உனக்கு வர வேண்டிய நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ என்ன செய்யணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை மறந்துடுறோம். சிலர் தேட வேண்டியதை தேடாமல் உலகத்துக்குரியதை தேடுறதுனால ரெண்டும் கிடைக்க மாட்டேங்குது. உலகத்துக்குரியதையும் கிடைக்காது, இல்லாமல் போயிடுது. அதை தேடினா இது கூடுதலாக கொடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா. ஆகையினால ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஆச்சரியமானவர். உன் தாயின் கற்பத்திலே உருவான நாட்களை அறிந்திருக்கிறவர் ஆச்சரியமானவர். நீ செலவு பண்ணும் 1 கிலோ தண்ணீரை அறிந்திருக்கிறவர் ஆச்சரியமானவர். உன் பெயரை அறிந்து வைத்திருக்கிறவர் ஆச்சரியமானவர். திமிங்கலத்துக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கும் கர்த்தர் ஆச்சரியமானவர். உன் வயசையும் என் வயசையும் மிருகங்களின் வயசையும் கூட அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர். என் நினைவுகளையும் என் இருதயத்தின் எண்ணங்களையும் தூரத்திலிருந்தே அறிந்து வைத்திருக்கிறவர், கேட்கிறவர், பெருமூச்சை கேட்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். என் பெருமூச்சை கேட்க ஒரு தேவன் உண்டு, என்ன நெடுவீர்ப்பு கேட்குவான். எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, பிதாவுண்டு, சொர்க்கஸ்தனாய் நல்ல பிதாவான நல்ல அப்பச்சனான எனக்கு என் பெருமூச்சை கேட்டு என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சரியாக அறிந்திருப்போமானால், இப்போ இந்த கர்த்தரை கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்களேன். அவர் எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம். நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். பிரைஸ் த லார்ட். காக்க குஞ்சுகளுக்கு அதனது காலத்தில் ஆராத கொடுக்குறார். தண்ணிகள் கிடக்கிற திமினுங்களுக்கு அது ஏற்ற வேளையில் அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறார். உனக்கும் எனக்கும் தேவையான வேலை நேரத்தில் ஆகாரத்தை கொடுக்கிறார். என் தலைமுடியை எண்ணி வச்சிருக்கிறார், என் நடைகளை எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார், என் கண்ணீரை எல்லாம் அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்து துருத்தியிலே கணக்கு வச்சிருக்கிறார். பிரைஸ் த லார்ட். இப்படிப்பட்ட ஆமீன் மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை கூட அவர் கணக்கு வச்சிருக்கிறாராம். கடைசி என்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீ படுகிற எல்லா பிரயாசத்தையும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் எபிரேய லேகனம் 6ஆம் அத்தியாயம், எபிரேய லேகனம் 6ஆம் அத்தியாயம், எபிரேய நிருபம் 6ஆம் அத்தியாயத்தில் 10ஆம் வசனத்தை நாம் ஒன்று வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
ദൈവം നിങ്ങളുടെ പ്രവൃത്തിയും വിശുദ്ധന്മാരെ ശുശ്രൂഷിച്ചതിനാലും ശുശ്രൂഷിക്കുന്നതിനാലും തന്റെ നാമത്തോട് കാണിച്ച സ്നേഹവും മറന്നു കളയുവാൻ തക്കവണ്ണം അനീതിയുള്ളവനല്ല. Praise the Lord. நல்லா கவனிக்கணும். கிரியைகளை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அதான் நான் சொல்லுவேன், நீ தேவனுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ற, எவ்வளவு தூரம் நடந்து வர்ற, எவ்வளவு தூரம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை கை தட்டுனீங்க, உங்க கிரியைகளை எல்லாம் பிரவர்த்திகளை எல்லாம் எத்தனை அல்லேலூயா சொன்னீங்க, பிரைஸ் த லார்ட், எவ்வளவு தூரம் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க, திரும்ப எந்திரிச்சு எவ்வளவு ஸ்டெப் நடந்து நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு பிரவர்த்திகளையும் உங்களுடைய ஹல்லேலூயா நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று காட்டுகிற அன்பின் பிரயாசம் வரைக்கும், அதாவது அவருடைய நாமத்தோடு காணிச்சு கொண்டிருக்கிற சிநேகம், கர்த்தருடைய நாமத்தோடு காணிக்கிற சிநேகம்னா எப்படி காட்டுவோம்? எவ்வளவு நேரம் நீங்கள் அவர் மேலே சிநேகம் இருந்துச்சுன்னா அவர் எழுதி கொடுத்த பைபிளை கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? படிப்போம்ல. அவர் மேலே அவருடைய நாமத்தின் மேலே சிநேகம் இருந்துச்சுன்னா அவரை நோக்கி பார்த்து நம்ம கண்டிப்பாக டெய்லி ஜெபிப்போம். கண்டிப்பாக டெய்லி அவருடைய நாமத்தின் மேலே சிநேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் எழுதி கொடுத்த வேத வசனங்களை சத்திய வாக்குகளை டெய்லி படிப்போம். அவர் நாமத்தின் மேலே சிநேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தின் மேலே சிநேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருடைய சுவிசேஷ பணிக்கு நம்ம எதையாவது செய்து கொண்டு இருப்போம். இதையெல்லாம் நீங்கள் அவருடைய நாம மகிமைக்காக காட்டுகிற அன்புள்ள பிரயாசம், சிநேகத்தோடு கூடிய பிரவர்த்தி, வேதனையில் கொடுப்பதோ ஜெபிப்பதோ பாடுவதோ துதிப்பதோ அல்ல, சிநேகத்தோடு நீங்கள் செய்கிற அன்போடு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறவராயிருக்கிறார். நீ எவ்வளவு பிரயாசப்படுற கஷ்டப்படுற உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. யார் அதை பெருசாக ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. அது உன் கடமை தானே, நீ செஞ்சுட்டு போடின்றுவாங்க. ஆனால் கர்த்தர் நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கணக்கெழுதி வைத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்திற்காக நம்முடைய வீட்டுக்காகவோ தொழிலுக்காகவோ என்னத்துக்கு பிரயாசப்பட்டாலும் கம்பெனிக்காகவோ பெருசாக யாரும் நமக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. என்னமோ இவன் மட்டும்தான் பெரிய கஷ்டப்படுற மாதிரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நாம் காட்டும் அன்பின் பிரயாசங்கள் கிரியைகள் அத்தனையும் கணக்கெழுதி வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமானவர். நீ மறந்துடலாம் மகளே, நீ எத்தனை ஸ்டெப் நடந்து வந்துங்கிறத மறந்துடலாம். எவ்வளவு கர்த்தருக்காக செய்தாய் கொடுத்தாய், கொடுத்த தண்ணி வரைக்கும் அவர் கணக்கெழுதி வச்சிருக்கிறார். எத்தனை தடவை கை தட்டின, எத்தனை தடவை அல்லேலூயா சொன்ன, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண, எவ்வளவு நாள் பைபிள் படித்த, நீ கணக்கு வைக்க வேண்டாம். கர்த்தர் இவைகளையெல்லாம் கணக்கு வைத்து இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எவ்வளவு செலவு பண்ண, எத்தனை தண்ணியை கூட கணக்கு வைக்கிற, பச்சை வெள்ளம் போலும் அவர் கணக்கு வைக்கின்ற கர்த்தாவாണെങ്കിൽ அவனு வேண்டி செலவாக்கின பைசாவும் அவன் எல்லாம் கணக்கு வச்சிருக்கின்ற கர்த்தாவான. பிரைஸ் தி லார்ட். அவர் ஆச்சரியமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியம். அவர் கிரியைகளில் ஆச்சரியமானவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சினா அதிசயமாக இருக்கும். அவன் தண்ணியிலோட திமிங்கலங்களுக்கு அவர் ஆகாரம், அதுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ அதை கொடுக்குறாராம். மிருகங்களுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ கொடுக்குறாரு. உனக்கு எனக்கு என்ன ஆகாரம் வேணுமோ கொடுக்குறாரா. வயசு அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. பயப்படாதீங்க. என்ன வயசெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? உன் வீட்டில் இருக்கிற ஆமாம் காளைக்குடைய வயசு அறிஞ்சிருப்பார். ஆனால் என் வயசு அவருக்கு தெரியாதா? உங்கள் வயசு தெரியாதா? உங்கள் பிள்ளைகள் வயசு தெரியாதா? நிச்சயமாக தேவன் அவங்களுக்கெல்லாம், மிருகங்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் திமிங்கலங்களுக்கும் அதது நேரத்தில் அதது ஆகாரம், அததுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குற கர்த்தர் எனக்கு தேவையான நேரத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தையும் அவர் கொடுக்க மாட்டாரா? மிருகங்களுக்கும் காகங்களுக்கெல்லாம் வஸ்திரம் தேவையில்ல, நமக்கு வஸ்திரமும் எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுதில்ல. அதனால தான் இயேசு சொன்னார், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், புசிப்போம்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஆமென். நம்மையும் உடுத்துவிக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளையும் உடுத்துவிக்கிற தேவன், நம்மையும் போஷிப்பிக்கிற தேவன், ஆச்சரியமான விதத்தில் உங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஸோ இப்போ ஓரளவு எல்லா காரியத்தையும் நான் சொல்லிட்டேங்க. எல்லா காரியத்தையும்
நட்சத்திரங்களுக்கு பேர் சொன்னதுல இருந்து, நினைவுகளை அறிகிறதுல இருந்து, காக்க குஞ்சுகளுக்கும் மிருகங்களுக்கும் திமிங்கலங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, என்னுடைய நடைகளையும் அலைச்சல்களையும் கண்ணீரையும் கணக்கு வைக்கிறதுலேருந்து, என் தலைமுடியை கணக்கு வைக்கிற கர்த்தர், என்னுடைய பிரயாசத்தையும் என்னுடைய ஆமீன் தண்ணி செலவாக்குவதையும் கணக்கு வைக்கிற கர்த்தர், ஆமீன் என்னுடைய தாயின் வயிற்றிலே என்னுடைய எலும்புகள் உருவான நாள் முதல் எனக்கு கணக்கு வைக்கிற கர்த்தர், என் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களும் வயசை கணக்கு வைத்திருக்கிறவர், என்னுடைய வயதையும் கணக்கு வைக்கிற கர்த்தர், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறது போல என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், என் பெருமூச்சையும் நினைவுகளையும் கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற கர்த்தர், ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய கிரியைகளிலே ஆச்சரியமான, அவன் தன் பிரவர்த்தியில் விஸ்மைப்பிக்கின்ற கர்த்தாவானோம். அது அங்கனே உள்ள ஒரு தேவன். ஒன்று யோசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் போய் உட்கார்ந்து ராத்திரி படுக்கும்போது யோசிங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளோ ஆச்சரியமானவர்னு யோசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மிருகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் திமிங்கலங்களுக்கும் காக்க குஞ்சுகளுக்கும் பூக்களுக்கும் புஷ்பங்களுக்கும் நன்மைகளையும் அதிசயங்களையும் உடுத்து வித்தலையும் ஆகாரத்தையும் கொடுப்பது சத்தியமானால், உன்னையும் என்னையும் அவர் சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறாரே, உன்னையும் என்னையும் அவர் சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறாரே. அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் அவர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து, விசேஷித்தவன் என்று உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் காக்கங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள், பூக்களையும் புஷ்பங்களையும் பார்க்கிலும் நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். அப்படியானால் அற்பமானவைகளையே அவர் அவ்வளவு போஷிப்பாரானால், உடுத்துவாரானால், உன்னையும் என்னை விசேஷித்த தேவன் விசேஷித்த விதமாய் உடுத்துவிப்பதற்கும் போஷிப்பதற்கும், ஆமே நம்மை அலங்கரிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறீர். அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இன்னும் நிறைய காரியம், அவருடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியம்தான். 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 30,000 பேர் 25,000 பேர் சாப்பிட்டு பீதியும் 12 கூட நடை எடுக்கணும்னா அவர் செயல்கள் ஆச்சரியமானவைகள் தான். கடலின் மேல் நடந்து காற்றையும் கடலையும் அதட்டணும்னா அவர் செயல்கள் ஆச்சரியமானவர்கள் தான். மரித்து அழுகி போகிற ஒரு சரீரத்தை 4 நாள் கழித்து உயிரோடு திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டுமானால் அவர் செயல்களிலே ஆச்சரியமானவர் தான். பெரிய செங்கடலையும் 2ஆய் பிளக்கிறவரும், எரிகோ கோட்டையை சும்மா நின்று சுற்றி வருகிற உடைக்கிறவர் தேவனுமாய் இருக்கிறவரானால் அவர் ஆச்சரியமானவர் தான். பிரைஸ் தி லார்ட். உன்னையும் என்னையும் ஆமீன் உருவாக்கின கர்த்தர் ஆச்சரியமானவர். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற, போஷிக்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர். நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர் ஆச்சரியமானவர். He is the amazing God. His grace is so amazing. அவருடைய கிருபை ஆச்சரியமானது. அவரும் ஆச்சரியமானவர். உங்களுக்கும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.